சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல எல்லாரும் குடும்பத்தோட பாட்டியோட ஊருக்கு போறாங்க. பாட்டி அவங்கள பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. "என்ன விஜயா, வீட்ல பாம்பு வந்துடுச்சா?" "ஆமா அத்தை, என்ன பண்றதுன்னே தெரியல. வீட்டுக்கு பாம்பு வந்தா கெட்ட சகுனம்னு சொன்னாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணி முடிச்சிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும்னு சொன்னாங்க. அதனால தான் அத்தை தீபாவளியை கொண்டாடின மாதிரி ஆச்சு, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு இங்கே வந்துட்டோம். மனோஜுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்கு அத்தை." "ஆமாம் ஆமாம், அவன் வேலை நிறைய தான் இருக்கும்" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "நான் ஒரு பிஸ்னஸ் மேன், எனக்கு இங்கே தங்கறதுக்கு அவ்வளோ வசதிகள் இருக்காது. ஆனால் என்ன பண்ணுறது, பாட்டியோட வீடாச்சே, தங்கி தானே ஆகணும்" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "மனோஜ், நீ அவ்வளோ ஒன்றும் கஷ்டப்பட்டெல்லாம் இந்த வீட்டில் தங்க வேண்டாம்" அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்லிடுறாங்க. எங்கே போனாலும் இவனோட பிரச்சனை பண்ணுறதே இவனுக்கு வேலையை போச்சு அத்தை. இங்கே பாரு, முத்து எப்போவுமே சரியாக தான் இருப்பான். மனோஜை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லு, மற்றதெல்லாம் முத்து பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம ரோகிணியோட அம்மா ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாமே ஏற்பாடு பண்ணியாச்சு, நீ ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு போயேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "மா, இங்கே எல்லாருமே இருக்கோம், என்னம்மா சொல்லிட்டு வர சொல்கிற, நீ சொன்னாலையும் கேட்க மாட்டேன்ற, என் வாழ்க்கை அழிக்க வந்தனா சரி" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இருந்துட்டு, "மனோஜ், நான் ஊரெல்லாம் சுற்றி பார்க்க போகிறேன், நீ வரியா? இங்கே சுற்றி பார்க்க என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை, வேணா நீ போயிட்டு வா" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரோகிணி இருந்துட்டு எல்லாருக்கும் தெரியாமல் மறைஞ்சு போயிட்டுருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.